வணக்கம் மக்களே. இன்னைக்கு அத்தை என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன இருக்குது இந்த பாத்திரத்தில்? ஓகே, தண்டை பார்ப்போம். சோறு இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு ஆம்லேட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அனிதாக்கா ஆஃபீஸ் போயிட்டாங்க, அதனால் போல இருக்குது. இது என்னது? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண முடியல, வெயிட் பண்ணுங்கள், கையால் ஓப்பன் பண்ணிடலாம். டடடடா, திறந்துரு சீசே. என்ன இருக்குது? தேங்காய் சாதம். ஸோ இதுதான் அனிதாக்காக்கு இன்றைக்கி லஞ்ச் போல் இருக்குது. தேங்காய் சாதம் தான் போல் இருக்குது. எங்களுக்கு என்ன சோறு மட்டும்தான் இருக்குது. ஓகே, பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது என்ன இருக்குது? பால் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோவக்காய் பொரியல். இது நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க, ஓப்பன் பண்ணலாம். இது என்னது குட்டியாக இருக்குது? ரசம் வச்சுருக்காங்க போல இருக்குது. இன்றைக்கி சோறுக்கு ரசம் போல இருக்குது, முட்டை, அப்புறமா பீட்ரூட் பொரியல். ஓகே, நான் பிளேட் எடுத்து போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சோறு போடணும். ஓகே, எனக்கு கொஞ்சமாக போதும். நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், அதனால் ஒரு 2-3 காய் போதும் தான் எனக்கு. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க மக்களே? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம்? தேங்காய் சாதம் ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இடம் இல்லை, தெரியாமல் போட்டுட்டேன். ஸோ ஓகே, இப்போ தேங்காய் சாதம் எடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் போதும், இருக்குன்னு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் யாரும் சாப்பிடல. அனிதாக்கா மட்டும் தான் சாப்பிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். போதும் 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 போதும், எனக்கு போதும். மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆம்லேட் எடுத்துக்கலாம். அப்புறமா கிடைக்காது, இப்போவே சாப்பிட்றலாம். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து நம்மளுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்லாம். மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பொரியல் போடலாம். பீட்ரூட் பொரியல். இங்கேருந்து அவ்வளோ தூக்கிட்டு வர முடியாது, அதை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்ட மக்களே. நான் பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கும், சாப்பிட்டா ஹெல்த்தி. ஓகே, அதுக்காக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது வீட்டில்? ரசம் தானே, ஊற்றுவோம். ரசத்தை முதல்ல தொலைவி கொடுப்போம். ஓகே, காஞ்ச மிளகா வந்துடுச்சு எனக்கு. சரி, நம்ம என்ன சாப்பிடுவா போகிறோம். ஊற்ற வேண்டியதான். ஊற்றுங்க, ஒரு 3 கரண்டி ஊற்றுங்க. போதும் போதும், இதுக்கு மேலே ஊற்ற வேணாம். ஓகே மக்களே, நான் வெளியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது. நான் மட்டும் தான் தனியாக சாப்பிட போகிறேன். தண்ணி தூங்கிட்டு இருக்கான் இன்னும். ஸோ நான் கீழே வச்சுட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கா? ரசம், தேங்காய் சாதம், பீட்ரூட் பொரியல்,